Hi Kanmanis, வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் டு 9 மந்த். ஸோ நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் எந்தெந்த விதமான ஷேப்பில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு சொல்லலாம். ஸோ அந்த ஷேப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா பேபி அந்த பட்டாணி கொட்டை, ஸோ அந்த ஷேப்பில் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். செகண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், ஸோ கொஞ்சம் திராட்சை சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸில் இருக்கும். ஃபோர்த்து மந்த்து மேங்கோ, அது ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, சின்ன மேங்கோ சைஸில் தான் நம்ம பேபி இருக்கும். ஃபிஃப்த்து மந்த்து பப்பாயா, ஸோ சின்ன பப்பாளி சைஸில் தான் நம்மளோட பேபி இருக்கும். சிக்ஸ்த்து மந்தில் எக் பிளான்ட், ஸோ அந்த எக் பிளான்ட் சைஸில் நம்ம பேபி இருக்கும். செவன்த் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்னாசி பழ சைஸில் நம்ம பேபி இருக்கும். 8th மந்தில் கொஞ்சம் பெருசாகி மஸ்க்மெலன் சைஸில் நம்ம பேபி இருக்கும். 9th மந்தில் வாட்டர்மெலன் சைஸில் நம்ம பேபி இருக்கும். ஸோ நல்லாவே க்ரோத் ஆகிருக்கும். இதில் 5th மந்த்து தொடங்கினோன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நார்மல் ஸ்கேன் பண்ணுவாங்க. பேபியோட முதுகுத்தண்டு அந்த உறுப்புகள் எல்லாம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடியது. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளோட ப்ரெக்னென்சியை நம்ம கொண்டு போவோம். ஸோ நம்மளோட பேபி க்ரோத் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னொரு மறுபிறப்பு மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கண்மணிஸ், பபாய். மீண்டும் ஒரு லாங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா.